வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான பேட் நியூஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் இப்போ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆக்ட்ரஸ் அனன்யா பாண்டேவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அங்க இருக்க மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, சலோனி வாழ்க்கையை பேஸ் பண்ணி நீங்க படமா நடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அனன்யா பாண்டே அதுக்கு பதில் சொல்லாம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்கதான் சலோனின்றவங்க இருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வாழ்க்கையில சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல அனன்யா பாண்டே நடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அந்த கேரக்டர் மாதிரி என்னால நல்லா நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சலோனி கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அதனால அம்மா இருக்காங்கல்ல, எப்ப பாரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் ராகுல்னு ஒரு பையன் இருக்கான். இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு ராகுல பெருசா பிடிக்கல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. லைஃப்ல இண்டிபெண்டன்ட்டா நிறைய பண்ணணும்னு நினைக்கிறா. நீங்க எதுக்காக கல்யாணத்துக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்க, அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அம்மா விடாம அடம் பிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவர் பேரு அகில் அப்படின்றது. அகில ஒரு வழியை கேட்கறதுக்காக இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது ஹீரோயின் அகிலையே கவனிக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரியே இவன் இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அகில் அம்மா கூட தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு போல. அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் லாங்ல இருந்து ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்னா டான்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டான்ஸ்லாம் சிலர் ஆடிட்டு இருக்காங்க. அகிலும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஜாயின் பண்ணி அகில் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப டான்ஸ்லாம் முடிஞ்சோன்னே இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க நிறைய நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்கும். நம்ம சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல செஃப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு பேசி க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்ப சேர்ந்து சாப்பிடுறதுக்காக தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத இவங்களோட பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. ரெண்டு பேரண்ட்ஸும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துலயே ஜாதகத்தெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா செட் ஆகுது. கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சொந்தமா ஒரு கடை தான் வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல செஃப்பா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு ஹீரோவும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு. மெராக்கி ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு இருக்கும். அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இவங்களை பிடிச்சிருக்குல்ல, நம்ம ரெண்டு பேர் டேட் பண்ணா என்னன்னு கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நீ உடனே எல்லாம் பதில் சொல்ல தேவையில்ல, யோசிச்சு சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி யோசிச்சு சொல்றேன், இப்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஓனரை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க வேலையை முடிச்சுட்டு வெளியே வராங்க. இன்னுமா ஒரு வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போலாமான்னு கேட்கிறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சுத்தி எல்லாம் பாக்குறாங்க. அப்படி சுத்தி பாக்குறதுல இவங்க ரெண்டு பேருமே இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த விஷயம் பிடிச்சிருக்குல்ல, அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னைக்கு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க டாட்டூ குத்தி இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. என்ன டாட்டூ எல்லாம் குத்தி இருக்கன்னு கேக்குறாரு. ஏன் அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. டாட்டூ போட்டிருக்க பொண்ணுங்க அமைதியா இருக்க மாட்டாங்க, மோசமான பொண்ணுங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா அம்மா தான் வந்திருக்காங்க. இதை மறந்துட்ட பேரு, இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தராங்க. அதெல்லாம் பாத்துக்கிறமா போங்கன்ற மாதிரி அனுப்புறாரு. இப்ப திரும்பி வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. திரும்பி கதவை தட்டி அம்மா தான் வந்து நிக்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கம்மா அப்படின்ற மாதிரி இவரும் கதவை சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டை சுத்தி பார்க்கறதுக்கு அம்மா ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதனால ஹனிமூனுக்காக இவங்க வெளிநாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மா நடுவுல இவர்கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் முதல்ல பெருசா தெரியல. ஆனா அவங்க ஒரு செயினை காட்டுறாங்க. அதை கூட கவனிக்காம போன்ல பேசுறாரு. இதனால ஹீரோயினுக்கு லைட்டா கோவம் வருது. எப்ப பாரு எதுக்காக அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, என் கூட எப்பதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சாரி இதுக்கப்புறம் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. இருந்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்காரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, போனை தூக்கி பக்கத்துல இருக்க தண்ணியில போட்டுறாங்க. இவர் வேகமா போய் தண்ணியில குதிச்சு கூட அம்மா கிட்ட பேசுறாரு. இதை பாக்குற இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. போன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாரு.
அதே மாதிரி அம்மா கால் பண்ணா உடனே எடுக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட அப்பா திடீர்னு இறந்து போயிருப்பாரு. அம்மாக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி வருது. பையனுக்கு கால் பண்ணா போனையே எடுத்திருக்க மாட்டாரு. அம்மா உடஞ்சு போய் உட்காந்து இருந்திருப்பாங்க. அம்மா நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அம்மா எப்ப கால் பண்ணாலும் சரி அர்ஜென்ட்டா இருக்கும்ன்றதுக்காக உடனே போன் அட்டன் பண்ணி பேசிடுவாரு. இதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. சாரி, நான் தான் தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரனும் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ பிசினஸ் தானே பண்றாரு, அதனால அடிக்கடி உங்களை பார்க்கறதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இவர் அடிக்கடி வரது அவங்களுக்கு வேலையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவர் மட்டும் வரது இல்லாம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கூட்டு வராரு. அதே சமயம் குடும்பத்தை சேர்ந்தவங்க குழந்தை எப்பன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சுத்தமா அந்த விஷயத்துல இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த விஷயத்தை இவங்களோட பாஸும் கவனிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அவார்டுக்கான ரிவ்யூ நடக்க போதுமா, நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஈரனை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது கஸ்டமர் கொஞ்சம் கோவப்படுறாரு. பொதுவா கஸ்டமர்னாலே கோவப்படுவாங்கல்ல, இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தேவையில்லாம அந்த கஸ்டமர் ரொம்ப சவுண்ட் விடுறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ கோவப்பட்டு அந்த கஸ்டமரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்றாங்க. இடியட் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிடுறாங்க. இதனால ஹீரோக்கு கொஞ்சம் சோகமாயிருது. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இடியட்னு சொன்னது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. என்னால சுத்தமா போக்கஸ் பண்ண முடியல, என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ மட்டும் இல்ல, உன் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை எப்ப பெத்துப்ப அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுத்தமா என்னால போக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. அப்படி திட்டும் போது அம்மாவை பத்தியும் திட்டிருப்பாங்க. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்து அம்மா கேக்குறாங்க. கேட்டவங்க ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பாக்குற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எல்லாரும் சொன்னதும் உண்மைதான், டாட்டு குத்தி இருக்க பொண்ணுங்க மோசமான பொண்ணுங்களா தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. கோச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கரை விரும்பி பார்ப்பாங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் ரவுண்டா இருக்கும். இவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரன் இந்த இடத்துக்கு பேக்கோட வந்திருக்காங்க. அம்மா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் ஏற்பட்ட சண்டையை பத்திலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க சொல்றதை பெருசா காதுல வாங்க மாட்டாங்க. ஃபைனல்ஸ்ல யாரு ஜெயிப்பான்ற மாதிரி மும்மரமா டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது குடும்பம் அப்படின்ற மாதிரி ஈரனும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ரூம் வந்துடுறாங்க. நாளைக்கு தான் அந்த ரிவ்யூவா இருக்கும், நல்லபடியா பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் இவங்க சமைச்சு தந்துடுறாங்க. வந்திருக்கவங்களும் சில கேள்வி எல்லாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க. இவங்களால சுத்தமா போக்கஸ் பண்ண முடியல. இவங்க மைண்டுக்குள்ள சண்டை ஏற்பட்டதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனால சொல்ல வேண்டிய பதில சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ரிவ்யூல இவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. இத பத்தி பாஸ் தான் சொல்லிட்டாரு. இவங்களுமே பாஸ் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாஸ் இவங்கள மன்னிக்க மாட்டாரு. சாரி, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் சமாதானம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் கூட சண்டை போட்டது எனக்கு விஷயமே கிடையாது, என் அம்மா கிட்ட சாரி கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரன் இருக்காங்கல்ல, இந்த சண்டைக்காக இல்ல, நானே ஆன்டி கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆன்டி கிட்ட சாரி எல்லாம் கேட்டுறாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அந்த ரிவ்யூல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு ஹீரோக்கும் தெரியும். என்ன சொல்ற, எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. எப்படி நான் கேட்கிறேன், நீ என்னோட லைஃப்ல வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க வேணாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சேர்த்து வைக்கலான்னு வந்தா நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பிரிஞ்சாதான் நீ நிம்மதியா இருப்பனா, பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருந்து சோகமா கிளம்பிடுறாரு. இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு வேற ஒரு ஸ்டேட்ல வேலை கிடைச்சிருக்கும். அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் டிராவல் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது சொதப்பிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த மேனேஜ்மெண்ட் மேல கோவப்பட்டு இருக்காரு. இவர் கோவப்பட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த ஹோட்டல் ஓனர் இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பேரு குர்பீர் சிங் அப்படின்றது. இவர் இதுக்கப்புறம் நான் சிங்கனே சொல்றேன். சிங் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஏத்த மாதிரி பொறுமையா பேசுறாரு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ண பாத்திருக்கீங்க, அது சொதப்பி இருக்கு, அவ்வளவுதானே. நான் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்றேன், இந்த மாதிரி பண்ணா அவங்க அசந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சில ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அந்த பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவரை கட்டிலாம் பிடிக்கிறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஈரன் தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. ரொம்ப கூலான பாஸா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தான் புதுசா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல, எல்லாருமே தாண்டி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஈரனுக்கு பெருசா இது ஆடலாம் தெரியாது. தெரியாதனமா அவரோட கையிலேயே அடிச்சிடுறாங்க. அவர் வழியால துடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே சாரி சாரின்ற மாதிரி அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
இவங்க அடிச்சதுல அவரோட கை வீங்கவே செஞ்சிருக்கோம். அதுக்கு இவங்க ஒத்தடம்லாம் தந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னோட எக்ஸ ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எக்ஸா எதனால பிரிஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், அது இல்லாம இருக்க முடியாது. அவங்க பியூர் வெஜிடேரியனா இருப்பாங்க, அதனால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இத பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் கூட ரீசெண்டா என்னோட ஹஸ்பண்ட பிரிஞ்சிருக்கேன், இன்னும் டைவர்ஸ் ப்ராசஸ்லாம் கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது, டைவர்ஸ் ப்ராசஸும் முடிஞ்சிருது. இவங்க 2 பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோ ஒரு பப்ல உட்காந்துருக்காரு. ஒரு பொண்ணு சிக்னல் பண்ணி இவரை பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஆனா இவருக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. அவங்க போட்டோவையோ போன்ல பாத்துட்டு இருக்காரு. இது வேலையாவது, போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மொத்தமா டெலீட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போயிடுறாரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் பண்றாரு, போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. இந்த சைடு ஹீரோயினுக்கு சிங்க பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டு மாதிரி தான் சிங்க கிட்ட பழகிட்டு இருக்காங்க. ஆனா சிங்கி இவங்களை லவ் பண்றாரு போல. இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் விலகி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஃபங்க்ஷன்ல சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு கால் வருது. ராகுல்னு ஒரு நபரை சொன்னல, அவர்கிட்ட இருந்து தான் கால் வருது. உன் எக்ஸ் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டான், இப்பயாவது எனக்கு ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அவன் மூவ் ஆன் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. உனக்கு விஷயமே தெரியாதா, நான் அனுப்புற போட்டோவெல்லாம் பாருன்ற மாதிரி அனுப்பி விடுறான். இவங்களும் அந்த போட்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்து நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் பாக்குற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்குள்ள லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம எதுக்காக சிங்க விட்டு விலகி போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சிங்க ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இவங்க சட்டுன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பெட்ரூம்குள்ள இழுத்துட்டு போற, இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க. குடிபாதையில இருக்கிறதுனால அந்த நபர் கூட ஒன்னா இருந்துடுறாங்க. நாளைக்கு பாப்போன்ற மாதிரி ஹீரோயினும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள வந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பீரோ கதவை திறந்து ஹீரோ வராரு. ஹீரோ அங்கதான் இவங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயினும் நம்மளோட கற்பனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கற்பனைலாம் இல்ல, நான் உண்மையிலேயே வந்திருக்கேன், உனக்காக ஒரு சர்ப்ரைஸும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வேகமா ட்ரெஸ் எல்லாம் ஓபன் பண்ணி இவர் டாட்டூ போட்டுக்கிறத காட்டுறாரு. இவங்க பேரை தான் டாட்டூவா போட்டிருக்காரு. இவர் மூவ் ஆன் பண்ணிட்டாருன்றதுக்காக தான் சிங்கு கூட இவங்க ஒன்னா இருந்திருப்பாங்க. ஆனா இவர் உண்மையில மூவ் ஆன் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. திரும்பி நீ என்னோட லைஃப்ல வேணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கிறாரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்படி சரின்னு சொன்னா இவரும் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஒன்னா இருந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி 6 வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப டாக்டரும் இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லிட்டாரு. அத்தை இருக்காங்கல்ல, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் கூட நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி இவங்களும் சொல்லிட்டாங்க. அடி பாவி இப்படியா பண்ணுவ, சரி 2 பேர்கிட்டயும் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே தனியா 2 பேரையும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. 2 பேருமே நான் அப்பாவாக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் குண்டை தூக்கி போடுறாங்க. நான் 2 பேர் கூடயும் ஒன்னா இருந்தேன், யாரோட குழந்தைன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அவன் கூட ஒன்னா இருந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. என்ன ஜட்ஜ் பண்ணாத, நம்ம 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் கோவத்துல அவன் கூட ஒன்னா இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. யாரோட குழந்தைன்றதை தெரிஞ்சுக்கணும்ல, அதனால 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஹீரோவும் அந்த நபர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த நபர் எப்படி இருப்பாருன்றது ஹீரோக்கு தெரியாது. எல்லாரையும் சந்தேகத்தோட பாக்குறாரு. கடைசியில யாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் கூட கம்பேர் பண்ணா நீ ஸ்ட்ராங்கானவன் கிடையாது, அது என் குழந்தையா தான் இருக்கும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தண்டாலாம் எடுத்து காட்டுறாரு. நீ வந்து எடுத்து காட்டு அப்படின்ற மாதிரி அந்த சிங்கியும் கூப்பிடுறாரு. ஹீரோ அளவுக்கு அந்த சிங்கால எடுக்க முடியல. அதனால ஹீரோ நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சிங் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பசில் சால்வ் பண்றதுல சூப்பரா சால்வ் பண்ணிட்டாரு. ஹீரோக்கு அது சால்வ் பண்ண தெரியல. இதனால சிங்கி என்னோட குழந்தையா தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே சைலண்டா சாம்பிளை தந்துட்டு போறாங்க. இப்ப ரிசல்ட் வரப்போது இல்ல, அதனால எல்லாருமே டாக்டர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டாக்டர் டீமோட வந்துடுறாரு. எப்பவுமே நடக்காதது இப்ப நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் ட்வின்ஸ் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் நடக்காதது நடந்துருச்சுன்னு சொல்றீங்களா, ட்வின்ஸ் காமன் தானே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த ட்வின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது, ஒரு குழந்தை இவரோடது, இன்னொன்று குழந்தை இவரோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 2 பேரோட குழந்தையும் இருக்கா அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அனன்யா பாண்டேவும் இந்த விஷயத்த ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே இப்ப வேற ஒரு ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு இது எதுவுமே தெரியாது. 2 பேரோட பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால 2 பேருமே பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இப்ப குழந்தையோட கண்டிஷன்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அடுத்து ஈரின் கூட யார் இருக்க போறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி வருது. என் கூட ஈரின் இருந்தாதான் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறத அத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நீங்க ரெண்டு பேருமே இல்லாம தனியா இருந்தாதான் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அத்தை சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம முதல்ல குழந்தைய சேர்ந்து பார்த்துப்போம், குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்ல, அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே ஈரனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ இன்னொருத்தர் விலகிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த முடிவை எடுத்துட்டு ஈரனை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன ரெண்டு பேருமே வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. நீ மட்டும் பிரெக்னன்ட் இல்ல, வி ஆர் பிரெக்னன்ட், நம்ம எல்லாருமே தானே சேர்ந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அப்ப இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் தனியா ஒரு ரூமை ஒதுக்கிடுறாங்க. சிங்க பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு பயந்தவரா இருப்பாரு. இப்ப அப்பா கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும் போது சார்ஜ் இல்லாம போனு கட் ஆயிருது. என் அப்பாக்கு கால் பண்ணோம், போனை தானே ஈரோ கிட்ட கேக்குறாரு. ஈரோ தான் போன் இல்லாம இருக்க முடியாதுல்ல, என் போன்லாம் தரமாட்டேன், போன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே தனித்தனியா ஈரனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேர் பண்றதும் எடுபட மாட்டேங்குது. ஈரனுக்கு ரெண்டு பேருமே இந்த சாப்பாடை சாப்பிடு நல்லது அப்படின்ற மாதிரி தந்துட்டு இருக்காங்க. அதனால ஈரனுக்கு உடம்பு தான் கஷ்டமா இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கோவமா பேசிட்டு இருக்கிறத டாக்டர் கவனிச்சிடுறாரு. இந்த நேரத்துல இவ்வளவுலாம் இவங்க கோவப்படக்கூடாது, இவங்க கோவப்படுற மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஈரின் இன்னமும் சிங்கோட ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வயிறு வலிக்குது, அதனால இவங்களும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சிங் இருக்கார்ல, இவங்க கிட்ட பொறுமையா பேசுறதுக்காக வராரு. நான் தேவையில்லாம ரொம்ப பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என் கூட இன்னைக்கு வெளியே மட்டும் வரியான்னு கேக்குறாரு. இவர் அன்பா கேட்கறதுனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே டின்னருக்காக வந்துடுறாங்க. எப்படியாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சிங்கு யோசிக்கிறாரு. அப்ப இங்க ஒர்க் பண்ற நபர் இருக்கார்ல, சார் உங்களை யாரோ கூப்பிடுறாங்க, இங்க வாங்கன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். அப்படி கூட்டு வந்தவன் சட்டுன்னு கதவை லாக் பண்ணிடுறான். ஹீரோ சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான். இது சிங்கோட ரெஸ்டாரண்ட் இல்ல, வேற ஒருத்தங்களோட ரெஸ்டாரண்ட். ஹீரோ வேணும்ட்டே தான் பண்ணிருக்காரு. இப்ப ஹீரோ வேணும்ட்டே ஈரின் முன்னாடி நடக்கிறாரு. ஈரின் நம்மள பாக்கணும்ன்ற மாதிரி ஸ்லோவா தான் நடப்பாரு. இப்ப எதர்ச்சியா ஈரினை பார்த்த மாதிரி நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் சிங்கு கூட தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சிங்கா, அவன் போன்ல யார்கிட்டயே பேசிக்கிட்டே வெளியே போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிங்கம் எப்படியாவது அந்த கதவை திறந்துட்டு வெளியே போயிடலான்னு பாக்குறாரு. ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது. சிங்கு இல்லைன்னா என்ன, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் சிங்கோட ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டாரு. எனக்கு தெரியாம எங்கேயாவது கூட்டு போனான்னு பார்த்த உன்னை விட மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் இப்படி பண்ணதுல அந்த சிங்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஹீரோ போன் மூலியமா காசெல்லாம் அனுப்புறாரு. இந்த விஷயத்த சிங்கு கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக வெளியே வந்திருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோக்கு தெரியாம வேகமா ஹீரோவோட போனை தூக்கிடுறான். ஹீரோ செக் பண்ணும் போதுதான் போன் மிஸ் ஆகுறது தெரிய வருது. யாரோ எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு இவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. போன் இல்லைன்னா இவருக்கு தலைலாம் சுத்தம், அந்த மாதிரி தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்துடுறாரு. கஷ்டப்பட்டு போன் தான் வேணும்ன்றத சிக்னல்லயே உங்களுக்கு புரிய வச்சிடுறாரு. அவங்களுமே போன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதி ஆகுறாரு. இப்ப சிங்கு கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட போல, உன் போனை எடுத்தது நான் தான், நீ மட்டும் இல்ல நானும் இந்த விளையாட்டெல்லாம் நல்லா விளையாடுவேன்னு சொல்றாரு. என்னையே இப்படி பண்ணிட்டல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இந்த ஊர்ல தான் இருப்பாரு. அந்த அங்கிளை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. அங்கிள், அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை நீங்க கண்டுபிடிக்கணும், எனக்காக கண்டுபிடிச்சு தாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அந்த டிடெக்டிவ் அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, சிங்கு கிட்ட ஏதாவது தப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எல்லாத்தையும் சிங்கு ஒழுக்கமா இருக்காரு. இப்ப அங்கிளும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. இவன் எல்லாத்தையும் ஒழுக்கமா இருக்கான், இவன் கிட்ட தப்பே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் சிங்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்றதை பாக்குறாரு போல. சிக்கிட்டான்டா, இந்த மாதிரி ஒரு தப்ப பண்றான், இது மூலியமா நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயின்காக ஒரு ஓவர் கோட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. வேணும்ட்டே ரொம்ப டைட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கடையில போய் நம்ம மாத்திக்கலாம், கடை வரைக்கும் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அந்த கடைக்கு வந்துடுறாங்க. சிங் அந்த வழியா போக போறாரு. அதை பார்க்க வைக்கிறதுக்காக தான் ஈரனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. என்ன சிங்கு இன்னும் வராம இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா சிங் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிங் வந்திருக்கிறத ஈரன் பாக்குறாங்க. என்ன சிங் இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் மொழியே திருட்டு மொழியா இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணா என்னன்ற மாதிரி ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. ரெட் லைட் ஏரியா மாதிரியான இடத்துக்கு தான் சிங்கு போறாரு. என்ன இவன் இங்கெல்லாம் போறான், இவன் ரொம்ப மோசமான டைப்பு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவர் இருக்க ரூமை நோக்கியே வந்துட்டு இருக்காங்க. பா, காலே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. கையும் களவுமா பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் வேகமா உள்ள வந்து லாக் பண்ணிட்டாரு.
பார்த்தா அவர் இருக்கார்ல சிக்கன் லெக் பீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த காலை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. ஏன் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீ வெஜிடேரியன்ல உன் முன்னாடி சாப்பிட முடியாது, அதனால தான் இப்படி வந்து சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல இவன் பொண்ணு எங்கேயோ ஒளிய வச்சிருக்கான்ற மாதிரி நினைக்கிறாரு. இங்கதான் பொண்ணு எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, இவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. இவரை மாட்ட வைக்கிறதுக்காக தான் நான் கூட்டு வந்திருக்க, எனக்கு இப்பதான் உன்னோட பிளான் தெரியுது, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க வாங்க போலான்ற மாதிரி சிங்கு கூட இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு ஹீரோனும் சிங்கும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. இப்ப ஹீரோனும் அந்த இடத்த கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வலி வந்து வெல்ற மாதிரி போறாங்க. ஹீரோ சட்டுன்னு புடிச்சிடுறாரு. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா கிட்ட இருந்து கால் வந்தா இவர் உடனே எடுத்துருவார்ல, அதனால ஹீரோனோ விடுங்கன்ற மாதிரி விலகி போயிடுறாங்க. இவரை அட்டன் பண்ணி அம்மா கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஃபேமிலி ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ராகுல் ஃபேமிலியோட சர்ப்ரைஸா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ பிரெக்னண்டா இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓவர் கோட்டை வச்சு மறைச்சிடுறாங்க. இப்ப எல்லாரையும் வெல்கம் பண்ணிடுறாங்க. அம்மா கிட்ட மட்டும் தனியா கூட்டு வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னடி இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல கதவை திறந்து உள்ள வராரு. இவன் என்ன இங்கே இருக்கான், அப்ப டைவர்ஸ் ஆவலியான்ற மாதிரிலாம் ராகுல் கேட்கிறாரு. டைவர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்க பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் நம்பிடுறாங்க. அடுத்ததான் இந்த இடத்துக்கு சிங்கு வராரு. இவர் யாருன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவர் தான் ஹீரோனோட பாஸ். ஹீரோனை வேலைக்கு இவர் தான் கூட்டு போவாரு. வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே வெளியே சுத்தி பார்க்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்படி கூப்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் ஹீரோனோட அம்மாவும் அதே மாதிரி அந்த சிங்கோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாருக்குமே இப்ப தெரிய வந்துருது. இவங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல, அதனால பெரியவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோக்கும் சிங்குக்கும் ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு திடீர்னு வலி வந்துருது. இதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்தோடனே இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த நிலைமையில அவளுக்கு பிரஷரே ஏறக்கூடாது, அவளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு தானே சொன்னேன், கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துல டாக்டர் எல்லார்கிட்டயும் பேசுறதுக்காக வராரு. சலோனி இப்போ ஆழ்ந்த மயக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஆபரேஷன்ல ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் இவங்க கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அது ஹெல்த்தியா இருக்கு. ஆனா சிங்கோட குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு. இப்பயே எடுத்தாதான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அப்போ உடனே காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப ரெண்டு குழந்தையும் ஒன்னாதான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தா 50-50 சான்ஸ் தான் இருக்கு. இல்ல இப்ப சிங்கோட குழந்தை இறந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹீரோவோட குழந்தைய ஈஸியா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 100% காப்பாத்திரலாம், நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சலோனி கிட்ட கேட்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே சைன் போடணும் அப்படின்ற மாதிரி சைன் போடுறதுக்காக நீட்டுறாரு. சிங்கோட குழந்தைல உடனே அவர் சைனை போட்டுறாரு. ஆனா ஹீரோ சைனை போடுறதுக்கு யோசிக்கிறாரு. ஏன்னா இப்ப உடனே ஆபரேட் பண்ணா 50-50 சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரெண்டு குழந்தையும் இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வாங்க தம்பி பேசணும்ன்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. நீங்க இப்ப உடனே ஆபரேஷன்லாம் பண்ண வேணாம், சிங்கோட குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல, உங்க குழந்தை எப்படியாவது பிறக்கணும், நீங்க ரெண்டு பேர் திரும்பி சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு சலோனி இருந்தா என்ன முடிவு எடுப்பாலோ அந்த முடிவை எடுக்கணும்னு யோசிக்கிறாரு. திரும்பி உள்ள வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சிங்கு கிட்ட அந்த பேப்பரை வாங்கி சைனை போட்டுறாரு. அதே சமயம் டாக்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் குழந்தை சிங்கு குழந்தைன்னு சொல்லாதீங்க, ரெண்டுமே ஹீரோனோட குழந்தைன்னு சொல்லுங்க, அதுவே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை ஹீரோயின் பேரண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்ன பதில் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சிங்கோ ஹீரோக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஹீரோ பண்ண விஷயத்துக்காக அவருக்கு நன்றி சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காருல வீட்டுல கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, இப்ப ரெண்டு குழந்தையும் இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, சலோனி ரொம்ப வருத்தப்படுவா, நீ குறைஞ்சது உன் குழந்தையாவது காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, சலோனி இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பா, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ரெண்டு குழந்தையும் தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா இந்த ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு குழந்தையும் சேஃப், அதே சமயம் சலோனியும் நல்லபடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல சலோனியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. குழந்தை ரெண்டுமே எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு போட்டோவா காமிச்சிட்டு இருக்காரு. பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர் சொல்ல மாட்டாரு. மத்த சமயமா இருந்தா இவர் ஸ்கோர் பண்றதுக்காக அதெல்லாம் சொல்லுவாரு. இப்ப சொல்லாம தான் இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹீரோனோ வெளியே இருக்க குழந்தைய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சாவ ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சிங்கு சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஹீரோனோ புரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வாங்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியான்ற மாதிரி சிங்கும் சொல்றாரு. அதே சமயம் டாக்டரும் காம்ப்ளிகேஷனை பத்திலாம் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு.
ஹீரோ இதை சொல்லி ஸ்கோர் பண்ணிருக்கலாம், ஆனா ஹீரோ பண்ணலன்றது ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. இப்ப ரிவ்யூ டே வந்துருது. இவங்களும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. சாப்பிட்டு பார்த்த கெஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இத பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோயின் ஏற்கனவே தடுமாறி நின்னாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஞாபகம் எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப நார்மல் நிலைமைக்கு வந்தவங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்றாங்க. இவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை இதுல பாஸ் பண்ணி விட்டுறாங்க. பாஸ் ஆனதுனால ஹீரோயின் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அப்படி பாஸ் ஆனா அவார்டு தருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அவார்டை இவங்களும் இவங்களோட பாஸும் தான் வாங்கணும். அதனால இவங்க 2 பேருமே அந்த அவார்டை வாங்குறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அவார்டை தரதுக்காக கெஸ்ட் ஒருத்தங்க வராங்க. அந்த கெஸ்ட்டை பார்க்குற இந்த சிங்கு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த கெஸ்ட் தான் இவரோட எக்ஸ் லவரா இருப்பாங்க. இவர் இருக்கார்ல, இங்க இருந்து தெரிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. சிங்கு ஏன் ஓடி போனார்னே தெரியல. அவர் இல்லாம எனக்கு தர மாட்டாங்க, சீக்கிரமா கூட்டுவான்ற மாதிரி இவங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. இவரும் ஓடிட்டு இருக்க சிங்க பிடிச்சிடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அது என்னோட எக்ஸ், போனா பிரச்சனை ஆயிடும் சொல்றாரு. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள சிங்கு இந்த இடத்துக்கு வரணும், இல்லனா இந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த அவார்டு அவளுக்கு ரொம்ப முக்கியம், அவளுக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் சிங்கோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எக்ஸோட முதுகுல கையை வச்சு திருப்புறாரு. அப்படி திரும்பினவங்க சிக்கன் பீஸை சாப்பிட்டுக்கிட்டே இவரை பாக்குறாங்க. தடுமாறி விழுற மாதிரி போறாங்க. இவரும் சட்டுன்னு பிடிச்சிடுறாரு. என்ன நீயே சிக்கன் பீஸை சாப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் தான் தேவையில்லாம சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் பெருசு பத்திட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற சிங்கோட மனசும் மாறுது. லைட்டா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் இடத்துல இருந்து ஹீரோ முடிவு பண்ணார்ல, அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க சட்டுன்னு முட்டி போட்டு இவரை ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. திரும்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. இவரை வெக்கப்படுறாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ரிங் எல்லாம் மாத்திக்கிறாங்க. சிங் அவருடைய எக்ஸ் கூட சந்தோஷமா சேர்ந்துடுறாரு. அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இத பத்திலாம் ஹீரோயின் சொல்லி முடிச்சிடுறாங்க. அனன்யா பாண்டே இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா இல்ல, மெரேக்கி ஸ்டார் அவார்டு வாங்கினவங்களோட கேரக்டர்ல நான் நடிக்க போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாங்க மீடியாவை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோயினை வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க கேரக்டர்ல நான் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. மீடியாட்களும் அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் கவர் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.